ஏன்னா காலையிலேயே திமுக பிளான் பண்ணி வந்துட்டாங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு போர்டோட வர்றாங்க. அப்போ மத்தியானம் இந்த அமளித்துமளி நடக்க போது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி விடுறாங்க. எந்த இன்ஸ்டாகிராமில் விஜய் அவர்கள் வந்து இப்படி இதெல்லாம் பண்ண பிறகு ரொம்ப ரசித்து அதெல்லாம் வந்து ஹார்ட் மாதிரி வாங்கிட்டாங்களோ அந்த பெண்மணி அண்ணா எப்போனா கரண்ட் வரும். 19 கொலை நடந்த பிறகு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? 19 தானே பாச்சு, ஒரு 190 கொலை நடக்கட்டுமே, என்ன உனக்கு அவசரம்? என்ன 10 பாலியல் குற்றம் தானே நடந்திருக்கு, ஒரு 100 பாலியல் குற்றம் நடக்கட்டுமே. விடுஞ்செந்திரிச்சா செய்தி சேனல்ல திறந்தாலும் சரி, பேப்பர் திறந்தாலும் சரி, கொலை கொள்ளை பாலியல். ஆனா எதிர்ப்பு தலைவர் சூப்பரா தான் ஆட்சி இருக்கு, என்ன அவசரம் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க. ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் நீங்க கருவக்காடு முள்ளுலையும் இந்த மாதிரி வச்சு பண்றானுங்க. சாக்லேட் கொடுத்து குழந்தைய தூக்கிட்டு போறானுங்க, மயக்க மருந்து கொடுத்து குழந்தைய தூக்கிட்டு போறானுங்க. வீடுகளுக்குள்ள புகுந்து உறவினர்கள் நம்ம நம்பர் ஆட்கள் இப்படி பண்றானுங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, கவர்னன்ஸ்னா அப்படி ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் பண்ண வேண்டியதானே நம்ம சொல்றோம். பண்ணுங்க சார். உங்களுக்கு யாரும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க, யாராவது கட்டி போட்டு வைக்கிறாங்களா? நீங்க வந்து தரவுகள் ரீதியாக கேட்டீங்கன்னா ராஜ்மோகன், அரசியல் ரீதியாக கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, இவங்க 2 பேரும் நடந்ததான் போட்டி. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கும் ராஜ்மோகன் நடந்தா 2 பேர் நடந்தா போட்டின்னு இப்படிதான் போயிட்டு இருக்கு. யார் ஏதாவது கேள்வி கேட்டா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ராஜ்மோகன் பாத்துக்கோங்கன்னா, நான் என்ன சொல்றேன், 105 பேர் வீட்டுல படுத்து தூங்குங்க, 2 பேரை மட்டும் அமுச்சு விடுங்க போதும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ அரசியல் களம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல சூடுபிடித்து போயிட்டு இருக்கு. முதலமைச்சரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இன்னையோட வந்து கிட்டத்தட்ட 40 நாட்களை கடந்திருக்கு. பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறுது. எல்லாத்திற்குமே விஜய் அவர்களுடைய மௌனம் அப்படின்றது மக்களை வந்து ஒரு விதத்துல ஆக்ரோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னடா இன்னுமே விஜய் அவர்கள் முதல்வரா தமிழகத்துல பொறுப்பேற்று இன்னுமே வந்து வாய் திறந்து பேச மாட்டிக்காங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த அரசியலை தாண்டி வந்து திரை மோகம் அப்படின்றதுல மக்கள் வந்து ரொம்பவே மூழ்கி இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன சார் பிரச்சனை? விஜய் அவர்கள் எப்பதான் வாய் திறப்பார்? ஒரு பக்கம் சினிமா கூட விட்டுருங்க, அரசியல்லே 2 எக்ஸ்ட்ரீமான விஜய் அவர்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பக்கம் மேடை போட்டு திருச்சி கிழக்கில் போய் நான் சொல்கிறேன், முதலமைச்சர் ஆன பிறகு கூட அவர் போய் வழக்கம் போல் திமுக திட்டுறது, இங்கே 2 பேருக்கு தான் நடுவில் போட்டின்னு சொல்லி தேர்தல் காலத்தில் பேச வேண்டியதெல்லாம் என்னெல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் மறந்து போயிருந்தாரோ இல்லை பேசாமல் விட்டுருந்தாரோ அதெல்லாம் தொகுத்து ஒன்று பேசிட்டு வந்தார். அங்கே ஆக்ரோஷமாக பேசுகிறார், ஆவேசமாக பேசுகிறாரு, கண்ணீர் வடிக்கிறார், எல்லாமே பார்க்குறாரு. அப்போ அரசியல் விஜயை பார்க்குற மக்களுக்கு சட்டமன்றத்தில் இன்னும் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது, நம்ம முதல்வரை குறித்து ஒருத்தர் தப்பாக பேசுகிறாரு, இல்லை முதல்வர் குறித்து ஒருத்தர் அவதூறு பேசுகிறாரு, முதல்வர் அவ்வளோதான் அடித்து காலி பண்ண போகிறாருன்னு பார்க்கும் பொழுது அப்படியே அமைதியாக இருக்கார். அமைதியாக இருக்காருங்கிறதோட ரொம்ப சோர்வாக இருக்காருன்னு தோணுது. உடல் மொழியை பாருங்களேன். நான் சின்ன கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பக்கம் அவரை தேடி திரைத்துறையிலேருந்து வர்றாங்க, நடிகைகள் வர்றாங்க, நடிகர்கள் வர்றாங்க, இயக்குநர்கள் வர்றாங்க, தொடர்ச்சியாக அவங்கள பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நம்ம புகைப்படங்களை பார்க்குறோம், அவங்க பகிர்ற புகைப்படங்களை பார்க்குறோம். இப்போ வந்து சிம்ரன் நம்ம குடும்பத்தோட புகைப்படம், அவங்களோட தனியாக புகைப்படம், குழந்தையோட புகைப்படம், சமந்தா அவங்க லேட்டஸ்ட்டாக நான் சொல்கிறேன், இது மாதிரி தொடர்ச்சியாக பார்த்துட்டே வராங்க பார்க்குறேன். அதில் அவர் காமிக்கின்ற அவருடைய உடல் மொழியை பாருங்கள். அந்த இடத்துல ரொம்ப ஜோஷாக இருக்கார், சூப்பராக இருக்கார்ப்பா, முதல்வர் சூப்பராக இருக்கார்ப்பான்னு இவங்களே சொல்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரே போஸ்டில் தான் இருக்கார், ஒரே போஸ்ட் தான், டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே போஸ்டில் தான் இருக்கார். நீங்கள் பதவியேற்ற நாள் பார்த்துருக்கலாம், வீராவசமாக பேசினார், பயங்கர வீராவசமாக பேசினார். அதற்கு பிறகு முதலமைச்சர் அது உரை வாசிக்கிறது கூட சரி, எந்தவித இன்ட்ரெஸ்டும் இல்லையோ அவருக்கு. நம்ம ஏண்டாவது வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருத்தவங்களுடைய நேச்சர், அதாவது நேச்சர் வந்து நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஒருத்தவங்க காம் டைப்பா இருப்பாங்க, ஒருத்தவங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து அது அமைதியா, சேம் நீங்க சொன்ன மாதிரி எப்படி அப்பத்துல இருந்து இப்ப வரை இருக்காரோ அதே மாதிரி இருப்பாங்க. அந்த நேச்சரை வந்து இந்த இடத்துல குறை சொல்ல முடியும் இல்லைங்க. நான் தான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன். நீங்க நான் சினிமா விஜய் அதனால தள்ளி வச்சுட்டு, சினிமா விஜய்ங்கிறது ஒரு இயக்குனர் சொல்லி கொடுத்ததுக்கு ஏற்றாப்போ நடித்த விஜய். இந்த இடத்துல அரசியல்வாதி விஜய் என்பது ஒரு பக்கம் அவர்தான் மேடை போட்டு பேசினார், இன்னொரு பக்கம் மேடை போட்டு எதற்காக பேசி எப்படி உள்ள வந்தாரோ அதை பேச மறுக்கிறார். நீங்க அமைதியா இருக்கலாங்க. நீங்க இதே விஜய் அவர்கள் தாவேக தலைவராக இருக்கும் பொழுது, நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உள்துறை அமைச்சரை எப்போ வாய் திறப்பீங்கன்னு சொல்லி கேட்டார். நீங்க வாய் மூடிட்டே இருக்கீங்கன்னு கேட்டார். இப்போ அதே தான் கேள்வியாக கேட்கின்றோம், உள்துறை அமைச்சரை நீங்க எப்போ வாய் திறப்பீங்க? நீங்க தானே வாய் திறந்து பேசணும். எங்க இது மற்ற துறை கூட விட்டுருங்க, மற்ற துறையில் பிரச்சனை, அப்பா நீங்கள் உங்கள் துறை சார்ந்த யாரும் அமைச்சர்கள் பேசுங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லலாம். உங்களோட துறை குறித்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எந்த சட்டம் ஒழுங்கை வச்சு, எந்த பாலியல் குற்றங்களை வச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ, ஏன்னா பெரும்பாலான பெண்கள் வாக்களிச்சாங்க. கண்டிப்பாக. ஏன் வாக்களிச்சாங்க உங்கள்கிட்ட கேட்கும்போது கேளுங்க, இந்த விமன் சேஃப்டிமா,
நீங்க வந்து விமன் சேஃப்டி ரொம்ப மோசமா இருக்கு, அதுக்காக நாங்க வாக்களிச்சோம். கண்டிப்பா திமுக வந்து புறம் தள்ளப்பட்டதற்கு முக்கிய காரணம் பெண்கள். சோ அது இருந்துச்சு இல்லையா? அப்ப எந்த விமன் சேஃப்டிக்கா வச்சு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாரோ, அப்ப அந்த விமன் சேஃப்டில ஏதாவது மாற்றம் இருக்கா இல்ல மோசமா இருக்கான்னா மோசமா இருக்கு. ஒரு 12 மணி நேரத்தில், ஒரு 24 மணி நேரத்தில் 12 குற்றங்கள் சென்னை சுற்றிலும் மட்டும் நடக்குது கண்டிப்பா அப்படின்னா, அது குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னா, 3 வயது குழந்தைகள்ல இருந்து எல்லாமே. அதுவும் நீங்க வெவ்வேறு நேச்சர் பாருங்க. லிஃப்ட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து பாலியல் சீண்டல் பண்றாரு, ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கடத்திட்டு போய் பாலியல் சீண்டல் பண்றாரு, ஒரு வட இந்திய தொழிலாளி ஒரு குழந்தைய கொல்லவே செய்யறான், 3 வயசு குழந்தை கொல்லவே சொல்ல திருவள்ளூர்ல, நீங்க வந்து இங்க அண்ணா நகர்னு தொடர்ச்சியா எல்லா இடங்களிலும் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதெல்லாம் பார்த்த விஜய் அவர்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், இல்ல ஒரு மூன்றாவது, அவர் வெற்றி பெறல 3வது கட்சியாக தான், ஆனா சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறார், இப்படியே பேசாம அமைதியா இருந்திருப்பாரா? சட்டமன்றத்துல அமைதியா இருந்தா கூட வெளியே போய் பேசியிருப்பார், கண்டிப்பா அடிச்சு கிழிச்சிருப்பார்ல. என்ன ஆட்சி பண்றீங்க ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆட்சி பண்றீங்க எடப்பாடி அவர்களே, நீங்க பதவி விலகுங்கன்னு சொல்ற அளவுக்கு பேசியிருப்பார். நீங்க எங்க போன ஆட்சியில ஒரு குழந்தை கடத்தப்பட்டது, 3 மணி நேரத்தில் அந்த குழந்தை கடத்தப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா பதவி விலகணும்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார். ட்வீட் போடுற இன்னும் அந்த ட்வீட் இருக்கு. நீங்க அதற்கே சொன்ன விஜய் அவர்கள், உங்களுடைய ஆட்சி காலத்தில் எதை மையப்படுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ அது குறித்து நான் பேசவே மாட்டேன், பார்வை வைக்க மாட்டேன். நீங்க ரொம்பலாம் என்ன சொல்றேன், நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம், இத்தனை பேர் கைது பண்ணிருக்கோம், இதெல்லாம் செய்ய போறோம், இதுதானே எதிர்பார்க்கின்றோம். இதை 4 வரை எழுதி வச்சு படிக்கிறதுக்கு பதிலாக தான் அமைச்சர்கள் பேசுறாங்களே சார். அப்ப அவர் யாரு முதலமைச்சர்? அப்போ எல்லாருமே சொல்றாங்க சிஎம் ஆக்டிங் சிஎம். யார் இப்போ? ஆனா மக்கள் இத பெரிய அளவு வந்து பேசலையே. விஜய் அவர்கள் வந்து பேச மாட்டிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மேல மக்களுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு அப்படின்றது இப்ப வர வரல. ஆக்சுவலா 40 நாள் வந்து ஆயிருக்கு. இப்ப வர மக்களுக்கு அதிருப்தியோ வெறுப்போ வரல. விஜய் பேச மாட்டாரா அப்படின்ற இன்னுமே எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில இருக்கே தவிர எதிர்ப்பு அப்படின்றது வரல. ஒவ்வொருத்தவங்களுடைய நேச்சர் அதெல்லாம் நீங்க வந்து கேட்க கூடாது அப்படின்னு மக்களே சொல்றாங்க. அவங்க பேசலாம், இல்ல அமைச்சர்களை வச்சு பேசலாம், இல்ல ட்வீட் போடலாம், இல்லைன்னா சட்டப்பேரவையில வந்து பேசுவாங்க. இந்த அளவுக்கு நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கறீங்களே, ஏன்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்களே சார். இல்லங்க, நீங்க சொல்ற மக்கள்ல விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், விஜய் என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான், அவர் வந்து சும்மா இருந்தாலும் ஓகே தான், சட்டமன்றத்தில் தூங்கினா கூட ஓகே தான், நாங்கள் விஜயை பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்கள விட்டுருங்க. நீங்கள் அதை தாண்டி மக்களுக்கு ஒரு சின்ன வெறுப்பு வந்திருக்கு. நான் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் போன வெள்ளிக்கிழமை மத்தியானம் சட்டமன்ற ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. என்ன காரணம்? ஏன்னா இதே தாவேக்கவுடைய ஆட்கள் சொன்னது, இது வரைக்கும் சட்டமன்றத்தின் மீது பெரிய ஆதரவு காட்டாத, இல்லை அதெல்லாம் பார்க்காத மக்கள் என்ன பண்ணுறாங்க, விஜய் அவர்கள் போகிறாங்க பார்க்குறாங்க, விழுந்து நாங்கள் இப்போலாம் சீரியல் பார்க்கலாம் நிப்பாட்டிட்டோம்ப்பா, நாங்கள் சினிமா பார்க்கறது நிப்பாட்டிட்டோம், எங்கள் விஜய் அண்ணா போகிறாருனால பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, திமுககாரங்கெல்லாம் பேசுறாங்க, ஆனால் நீ பேசுற என்னடா பேசாம நீ வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு, நீ ஏதோ எதிர்பார்த்து என்ன அப்படி இருக்கு அப்படிங்கிறது மனச்சோறு அவங்களுக்கே வருது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் நீங்க வந்து மேகதாது அணைக்கு தீர்மானம் ஏற்றும் போது விஜய் பேசுகிறார், உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். அடுத்ததாக என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். ஏன்னா காலையிலேயே திமுக பிளான் பண்ணி வந்துட்டாங்க, வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு போர்டோட வர்றாங்க. அப்போ மத்தியானம் இந்த அமளித்துமணி நடக்க போது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க 15 நிமிஷம் எம்எல்ஏ ஆஸ்டின் பேசியிருக்காரு, அது வெளியே வர 30 செகண்ட் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. அதில் அவ்வளோ பேசியிருக்காரு. எந்த அளவுக்குன்னா ரூட் ஜெகதீஷ் வரைக்கும் அவர் பேசியிருக்காரு. அந்த உரையில் 15 நிமிஷம் பேசப்பட்டிருக்கு. அந்த உரையை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய் எல்லாம் பார்க்கிறவர்களுக்கு என்ன, நம்ம முதலமைச்சர் போட்டு இந்த வாங்குறாங்க திமுக, இவரோட வேடிக்கை பார்த்துட்டே இருக்காருன்னு தெரிஞ்சிடக்கூடாது, எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சுங்கிறது ஒன்று வருதா. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க மக்களுக்கு வெறுப்பு இல்லைன்னு. எந்த இன்ஸ்டாகிராமில் விஜய் அவர்கள் வந்து இப்படி இதெல்லாம் பண்ண பிறகு ரொம்ப ரசித்து அதெல்லாம் வந்து ஹார்ட் மாதிரி வாங்கிட்டாங்களோ அந்த பெண்மணி, அண்ணா எப்போனா கரண்ட் வரும், நான் என் பிள்ளையை தூக்கிட்டு நான் ரெட் ஹில்ஸ் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருக்கேன், நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும், பெரம்பூர் மக்களே 1 மணி 2 மணிக்கு வந்து போராட்டதும், இன்றைக்கும் கரண்ட் பிரச்சனை தீராமல் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுதும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விஜய் அவர்கள் வந்தால் எல்லாம் மாறிடும் நினைச்ச மக்களுக்கு இன்னைக்கு என்னடா ஒண்ணுமே மாறலைன்னு மோசமாயிட்டு இருக்கே. கண்டிப்பா சார், இந்த விஷயங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த கரண்ட் பிரச்சனை, இது வந்து திமுகவுடைய பீரியட்ல மிகப்பெரிய அளவுல மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. ஏன்னா திமுக செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களை வந்து அப்படியே வந்து தாவேக்கா அரசு வந்து பின்பற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல கடுமையாக வந்து விமர்சகர்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூபர்ஸை அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அதாவது ஆளுகின்ற ஆட்சியை அவதூறு பேசும்போது அந்த யூடியூபர்ஸை அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இதே மாதிரி கரண்ட் பிரச்சனை. ஏன்னா திமுக அப்படின்னாலே, திமுக வருது அப்படின்னாலே மக்களுக்கு மிகப்பெரிய பயம் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த கரண்ட் பிரச்சனை. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியும், இப்ப வருமா அப்ப வருமா அப்படின்னு நித்தம் செத்து பிழைக்கின்ற பிளப்பாதான் மக்களுக்கு இருக்கும். திமுக வந்தாலே வறுமையும் பட்னியும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே ஒரு நிலை தான் தாவேக்கா அரசும் பின்பற்றுது அப்படின்னு வந்து
சமூக ஊடகங்கள்ல வலைதளங்கள்ல விமர்சகர்கள் பேசுறாங்க. இது உண்மைதானா இல்ல அப்படின்னா இது வெறும் இதே மாதிரி விமர்சகர்கள் பேசுறக்கூடிய கருத்தா நம்ம பாக்குறதா? 2011 திமுக ஆட்சியை இழப்பதற்கு கரண்ட் ஒரு முக்கியமான பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை. எந்த அளவுக்குன்னா நிறைய பேர் கோயம்புத்தூர் பகுதியில் இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸ் பண்ணாங்க, சிறு குறு தொழிலாளர்கள் க்ளோஸ் பண்ணாங்க, நிறைய பேர் வீதிக்கு வந்தாங்க, பெரிய வெறுப்பு வந்தது. வெறுப்பின் காரணமாகத்தான் 2011 அதிமுக ஆட்சி வந்தது, 10 வருட காலம் ஆட்சி வந்தது. நீங்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை சீரமைச்சாங்க, சில புதிய திட்டங்கள் வந்துச்சு, அதோட நிறைய பிரைவேட் கரண்ட் வாங்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம், ஒவ்வொரு மின்துறை அமைச்சரும் சொல்லுவாங்க நம்மள்ட்ட வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கும், நம்மளே வந்து அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எந்த பீக் கரண்ட்டை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனியாரிடம் கரண்ட் வாங்கி தான் இதெல்லாம் சமாளிக்கிறோங்கிறதா. நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக அனல் மின் சோலார் இதெல்லாம் பண்ணால் கூட, புனல் என்ன பண்ணாலும் கூட நம்ம தனியார்கிட்ட பிரைவேட் கரண்ட் வாங்கிட்டு தான் இருக்கோம். 2021 2026 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் முன்ன மாதிரி பிரச்சனை நிச்சயமாக இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோலாம் கரண்ட் மெயின்டெனன்ஸ் போது கரண்ட் போகும், சனிக்கிழமைகளும் கரண்ட் போகும், அதை தாண்டி பெருசாக கரண்ட் பிரச்சனை வரல. ஏன்னா 2021 இதே மாதிரி சில குரல்கள் கேட்டுச்சு, ஐயோ திமுக வர்றாங்க எல்லாம் இன்வெர்டர் போய் வாங்கப்பா, ஆனால் இன்வெர்டர் வாங்குற தேவைகள்லாம் ஏற்படலை, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் இதில் நீங்கள் பாருங்கள், மே 4ஆம் தேதி வரைக்கும் இந்த சிக்கல் யாருக்கும் வரல. மே 4ஆம் தேதிக்கு பிறகு வருது அப்படின்னா எல்லாரும் வந்து அப்போ என்ன பெருசாக மாறிச்சு, இது வந்து ஏப்ரல் மாதமே தொடங்கிருச்சுங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லப்போனால் இதே சீடன்கள் கூட என்ன பதில் சொன்ன, ஃபஸ்ட்டு வதந்தி பரப்பாதீங்க, முதல் பதில் கரண்ட் போயிருச்சுங்க, வதந்தி பரப்பாதீங்க. அடுத்ததாக வந்து இது வேற சில தொழில்நுட்ப காரணங்கள்னால இது நடக்குது. மூன்றாவதாக திமுக சதி. நான் சொல்கிறேன் திமுக சதி இருக்கு அப்படின்னா அதிகப்படியாக எனக்கு புரியலைங்க. திமுக சதி, நீங்கள் அரசாங்க ஊழியர்கள்ட்ட இருக்கிற ஒரு நேச்சர் என்ன தெரியுமா, அந்த சேரில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு தன் விசுவாசத்தை உடனே மாற்றிடுவாங்க. செக்ரட்டரியேட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரா, ஸ்டாலின் விசுவாசமாக இருப்பாங்க. அப்போ ஸ்டாலின் தூக்கி போட்டாச்சுப்பா விஜய் வந்து எப்படி ஃபோட்டோவை மாற்றுறாங்களோ அதே மாதிரி அவங்க மனசையும் மாற்றிடுவாங்க. அந்த ஜீப்பில் யார் வந்து இறங்குற அந்த கால்கள் தான் அவங்களுக்கு முக்கியம், அந்த சேரில் யார் உட்காரான்னு அந்த மனிதர் தான் முக்கியமே தவிர அவங்களுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. இன்னொன்று நீங்கள் ரொம்ப சிம்பிளானு கேட்குறேன், இந்த முறை விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு அரசு ஊழியர்களோட ஓட்டு மிகப்பெரிய காரணம். நீங்க தபால் வாக்கள் என்ன ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பே திமுக தோக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்ப அரசு ஊழியர்கள் விரும்பி தானே வாக்கு. அப்ப அந்த அரசு ஊழியர்கள் தான் திமுக இவர் சொல்றாரு சீட்டர் நிர்மல்குமார். நீங்க இவர் ராஜ்மோகன் சொல்றாருல்ல, மக்களை கொச்சப்படுத்தாதீங்க. நீங்க என்ன சார் பண்றீங்க? உங்களுக்கு வாக்களித்த அரசு ஊழியர்களை ஏற்கனவே ஆய்வுங்கிற பேர டார்ச்சர் பண்றீங்க. அவன் எல்லாம் உண்மையில நான் அரசு பேசுறேங்க, தெரியாதனமா வாக்களிச்சிட்டோங்க. நான் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல வாக்களிச்சிட்டோம். உண்மையிலேயே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி டார்ச்சர் பண்றாங்க, வேலையே செய்ய முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க எங்களுங்கிறாங்க. இந்த டிஏபிஎஸ் பென்ஷன் வருமா வராதாங்கிறது வேற கேள்வி வேற அவங்களுக்கு வந்துருச்சு. அரசு ஊழியர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசு ஊழியர்கள் திமுக ஊழியர்கள் நீங்கள் வந்து குற்றம் சாட்டினீங்கன்னா அது எப்படி சரி? நீங்கள் இந்த ஃபியூஸ் கேரை கரண்ட்டை திருடி போனாங்க, அது எல்லா காலத்திலும் நடந்த ஒன்று தான். ஃபியூஸ் கேரை திருடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் க்ளோஸ்டு பில்டிங் இல்லைங்க, க்ளோஸ்டு பில்டிங்கில் வந்து இந்த குடிகாரர்களாக இருக்கவர்கள் அதை விற்று காசு வாங்கி சரக்கு அடிக்கலாமா, இந்த ஒயரை பிரிச்சு, இதெல்லாம் கண் கூட நம்மளாம் பார்த்துருக்கோம். புதுசாக இப்போதமோ ஒரு இடத்துல ஃபியூஸ் கேரை திருடுறதுனால உலகம் பூரா ஃபியூஸ் கேரை திருடுற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்களா? அது இல்லை. சிக்கல் என்ன தெரியுமா, இவர் வந்து சீட்டர் நிர்மல்குமார் தன் கூட இருக்கின்ற எல்லா அதிகாரிகளையும் நீங்கள் வந்து அரசு ஊழியர்களையும் அவர் நினைக்கிறார், திமுக ஆட்கள் நினைக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நாலு முன்னாடி எப்படி சமாளிச்சிங்க சொல்லுங்கள், மனம் திறந்து பேசுங்க, நம்ம சமாளிப்போம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ திமுகலா ஒரு தவிர ஐடியா கொடுக்குறாரு, அவர்கிட்ட இப்படியே கேட்குறாரு நீ திமுகலா, அவன் எப்படி ஹெல்ப் பண்ண உங்களுக்கு? அப்போ எப்படி சமாளிச்சோமோ அதை சமாளிக்கிறது கூட திறனை வளர்த்துக்கணும். இன்னொன்று இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து புதுசாக ஊழியர்களை நாங்கள் நியமிக்க போகிறோம், புதுசாக வந்து திட்டங்களை கொண்டு வரோம், அதெல்லாம் எப்போ ரியாலிட்டிக்கு வர்றது? அப்ப இந்த ஒரு மாசம் தாண்டி சார் நீங்க சொல்றீங்க, அதாவது ஆட்சி அப்படின்னா என்னன்னே தெரியாது, கட்சியும் ஆட்சியும் பிரித்து பார்க்க தெரியாத ஒரு நிலையில தான் வந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் பேசப்படுது. கண்டிப்பா, ஏன்னா அவர்களுக்கு ஆட்சியை பத்தி தெரியாது. ஒரு அதிகாரத்துல வந்ததற்கு பின்பு அந்த அதிகாரத்தை எப்படி பவர்ஃபுல்லா மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்றது தெரியாது. ஆட்சியில இருந்து எல்லாத்துக்குமே வந்து தாவேகா வந்து புதியதான ஒரு முகம் அப்படின்றப்போ ஒரு சில செயல்பாடுகளை செய்வதற்கு காலதாமதம் ஏற்படும். ஏன்னா இதே திமுக தான் வந்து சொன்னாங்க, ஆட்சிக்கு வரட்டும், ஒரு 6 மாசம் நாங்க மௌனம் காப்போம், அந்த 6 மாதத்திற்கு பின்பு தான் நாங்க பேசுவோம், அவர்களுக்கு அந்த 6 மாத காலங்களும் அவங்க கத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து பேசவே செய்வோம் அப்படின்னாங்க. ஆனா இந்த ஒரு வாரத்திலேயே வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பயங்கரமா ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதையுமே கிழக்கு, நீங்க சொன்ன மாதிரி கிழக்குல வந்து விஜய் அவர்கள் பேசும்போது என்ன 6 மாசம் கழிச்சு வாய திறப்பேன்னு சொன்னீங்க, இப்பவே திறந்துட்டீங்களே அப்படின்றதையும் விமர்சனம் பண்ணியிருந்தேன். அப்போ அவர்களுக்கு காலம் அப்படின்றது ஆகும் தானே சார்? இல்லைங்க, 2 விஷயங்க, 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒன்று, தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கையில் 2500 ரூபா நான் கொடுக்குறேன், 6 சிலிண்டர் கொடுக்குறேன், மோதிரம் போடுறேன், தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன், பட்டுப்படவை கொடுக்குறேன்,
அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கு 4000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், மீன்பிடி தொழிலாளர்களுக்கு 20000 கொடுக்குறேன். இது பற்றி யாருமே கேட்காதீங்கிறத நானும் சொல்லுவேன். ஏன்னா எப்படி நிதி நிலைமை இருக்குங்கிறது வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. கடன் அதிகமாக இருக்குது, வட்டி அதிகமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன் அதற்குத்தான் 6 மாதம் டைம். அதை பற்றி பேசவே மாட்டோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இது வரைக்கும் நான் சொல்கிறது உதயநிதியோட ஃபஸ்ட்டு ட்வீட் எப்போ போட்டாங்கன்னா 19 கொலை நடந்த பிறகு. 19 கொலை நடந்த பிறகு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 19 தானே ஆச்சு, ஒரு 190 கொலை நடக்கட்டுமே, என்ன உனக்கு அவசரம்? என்ன 10 பாலியல் குற்றம் தானே நடந்திருக்கு, ஒரு 100 பாலியல் குற்றம் நடக்கட்டுமே, ரெட்டை கொலை இன்னும் 6 தானே நடந்திருக்கு, ஒரு 7 8 நடக்கட்டும், ஒரு 10 நடக்கட்டுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி சரியாகும்? எல்லா அரசியல் தலைவர்களும் எப்போ போட்டாங்கன்னா, ஏங்க நீங்கள் இந்த சென்னையில் சுற்றி நடந்த சம்பவம் இல்லை, அதற்கு முன்னாடி நைட்டு வந்து ஒரு கொடுமையான பாலியல் குற்றம் நடக்குது நீங்கள் கோவை பக்கத்தில். அதற்கு அடுத்த நாள் காலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஒரு இளைஞர் வெட்டி கொலை பண்ணுறாரு. புதுக்கோட்டையில் வந்து மாற்றுத்திறனாளி ஒருத்தரை வந்து பாலியல் பண்ணுறாங்க. அந்த எங்கள் ஊரில் ஒருத்தரை அடிச்சு கொள்றாங்க. இப்படி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது விடுஞ்செந்திரிச்சா செய்தி சேனலில் திறந்தாலும் சரி, பேப்பர் திறந்தாலும் சரி, கொலை கொள்ளை பாலியல். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சூப்பராக தான் ஆட்சி இருக்குது, என்ன அவசரம் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பேர் சாகட்டுமே என்ன அப்படின்னு கேட்க முடியுமா சார்? அப்படி பார்த்தா 2024 வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 பாலியல் வழக்கு வந்து பதிவாகிறது. ஆனா 2025 திமுக ஆட்சியில் இருக்கும்போது 7000த்திற்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு ஒரு ஆண்டுல. அப்படி பார்க்கும்போது இவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க. ஆனா அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அது வந்து தாவேகா நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு பதவியில இருந்தாலும் சரி தண்டிக்கப்படுவார்கள். சட்டப்படி அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாக வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கு மேல அவர்கள் என்ன இல்லைங்க, இப்ப திமுகவோ அதிமுகவோ இது வேற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாங்களா? அவங்களும் இதுதானே சொன்னாங்க. திமுகவும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் யார் தவறு செய்தாலும் ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், எங்கள் கட்சிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதில் தான் மாற்றம் இருந்தது. இன்னொன்று, நீங்கள் கடைசியாக விளாத்துக்குளம் சம்பவம் நடந்தது, அதற்கு முன்னாடி கோவையில் இன்னொரு சம்பவம் நடந்தது. ரெண்டுக்கும் 90 நாள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. விளாத்துக்குளம் வந்து 77 நாள் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அப்போ இது எந்த ஆட்சி காலத்தில் நடந்தது? திமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. நீங்கள் பாலியல் குற்றங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கதாங்க செய்யும். கொலை இப்போ சிங்கப்பூர் அதிரடி படைன்னு போட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாமா, இல்லைங்க இனிமேல் பாலியல் குற்றமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுங்க, அரக்கர்கள் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் நீங்கள் கருவக்காடு முள்ளுலையும் இந்த மாதிரி வச்சு பண்ணுறானுங்க. சாக்லேட் கொடுத்து குழந்தைய தூக்கிட்டு போகிறானுங்க, மயக்க மருந்து கொடுத்து குழந்தைய தூக்கிட்டு போகிறானுங்க. வீடுகளுக்குள்ளே பூந்து உறவினர்கள் நம்ம நம்புற ஆட்கள் இப்படி பண்ணுறானுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் சிங்கப்பூர் மதுரை படை உள்ளே போய் ஏதாவது பண்ண முடியுமா? இதுவே பண்ண முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் இந்த ஆட்சிக்கும் இந்த கொலைகளுக்கும் அதாவது தனிநபர் தாக்குதல்கள், தனிநபர் கொலைகளுக்கும் தொடர்புபடுத்துறீங்கல்ல, அதுவே நான் தவறுன்னு சொல்லுவேன். சமூக குற்றங்களை கேள்வி கேளுங்க. தென் மாவட்டங்கள் ஏங்க இவ்வளவு கொலைகள் நடக்குதுன்னா சமூக ரீதியாக அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உளவுத்துறை என்ன பண்றீங்க அப்படின்னு கேளுங்க. நியாயமான கேள்வி. ஆனா சரிங்க சார், அதே நீங்க சொல்றதுல ஒண்ணு கேட்கிறேன். நீங்க இந்த மாதிரி பிரிச்சு பாருங்க, இதை பிரிச்சு கேளுங்க அப்படின்னு தெளிவா சொல்றீங்க. அப்போ அவர்கள் அதாவது அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள், அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு குற்றத்திற்கு தண்டனைக்கு தேவையான எந்த விஷயமும் பண்ணாம இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்களா? பண்ணாம யாருமே இல்ல சார். அதாவது ஒரு குற்றம் பதிவானதுல இருந்து அந்த அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு வர சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்காங்கல்ல. இப்போ எடுக்காம இருந்தா இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்றும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தப்போ எவ்வளவு விரைவா அந்த வழக்கை முடிச்சாங்க. ஏன் பின்னாடி யார் அந்த சார் அப்படின்றத காமிச்சு கொடுக்க கூடாதுன்றதுக்காண்டி அந்த வழக்கை விரைவா முடிச்சாங்க. இது பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எவ்வளவு வருடங்களுக்கு பின்பு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது வேகமாக நான் ஏன் முடிக்கல அப்படிங்கறது நம்ம கேள்வி எழுப்புறோம். வேகமாக முடிச்சாலே கேள்வி எழுப்புறோம். அதில் நீங்கள் ஒருத்தர் காப்பாற்றி விடுறதுக்காக வேலை பண்ணுறீங்க. கோர்ட்டு யார் இந்த சார் இருந்தாரோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை தாவேக்காக்கு தெரியும் யாராவது ஒரு பெரிய அரசியல்வாதி பின்னாடி இருக்காருன்னா தயவு செய்து அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுங்க. கோர்ட்டில் சொல்லிட்டாங்கிறால் ரீஓப்பன்லாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நிச்சயமாக பண்ணலாம். அது எந்த வழக்காக இருந்தாலும் நீங்கள் ரீஓப்பன் பண்ணி தாராளமாக விசாரிங்க. அது ஒருவேளை திமுக ஆளே இருக்கிற, இப்படி சொல்ல திமுக ஒருத்தர் அமைச்சர் ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காரு, திமுக குடும்பத்திலேருந்து யாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா தயவு செய்து நடவடிக்கை எடுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா இது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிற தவிர, ஏன்னா இது விஜய் அவரோட ஆட்சி தானே, இது தாராளமாக செய்யுங்க. எந்த வழக்காக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை விரைவில் நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஜுடிஷியலில் ஒப்படைக்கணும். அதுதான் தீர்வாக இருக்கும். ஆனால் இங்கே ஏன் சிக்கல் ஏற்படுது, ஏன் இது அரசியல் மயப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த மாதிரியாக நடக்கும் பொழுது அதை அரசியலாக மாற்றினார். ஸ்டாலின் சார் உங்கள் ஆட்சியில் நடக்குதுன்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிரதிபகாரம் தான் இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, உங்க ஆட்சியில் அது நடக்குது. அப்படி பார்த்தா எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லாருமே இந்த மாதிரி குரல், அதாவது ஆளுங்கட்சியா
இப்போ இருக்கிறப்ப கூட வந்து அமைதியா செயல்படுவாங்க. ஆனா எதிர்க்கட்சியா இருக்கும்போது 2-3 மடங்கு அதி விரைவா வந்து செயல்படுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இவர் எதிர்க்கட்சியா, அதாவது எதிர்க்கட்சிய வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது பயங்கரமா செயல்பட்டாரு. இப்போ பொறுமையா அதை எப்படி கையாளணும் அப்படின்றது அந்த டைம் எடுக்கும் தானே. இல்லங்க ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்காம இல்லையே சார். நீங்க சொல்றது அதுதான் வந்து இல்லங்க, எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ திமுக நான் 2 உதாரணம் சொன்னேன். விளாத்திக்குளம் சம்பவம், இது 2மே மீடியா சென்சிட்டிவான வழக்குகள். இந்த 2 வழக்குல திமுக நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்களா? நீங்க இங்க வந்து குற்றவாளி கைது செய்யறது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான். அதை தாண்டி சார்ஜ் ஷீட் போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளி அவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல. அதுதான் சொல்றேன். அப்போ விஜய் அவர்கள் குறித்து ஏன் கேள்வி எழுப்புறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தா குற்றமே நடக்காதுன்னு சொல்லி சொன்னார். ஸ்டாலினும் சொன்னார். ஹோம் டிபார்ட்மெண்டோட மானிய கோரிக்கை பாருங்க. அந்த ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலையும் காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருக்கக்கூடாது, குற்றமே நடக்காத துறையாக இருக்கணும்னு சொல்லி பேசியிருப்பார். ஆனால் குற்றம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? கவர்னன்ஸ்னா அப்படி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம்னாரு. பண்ண வேண்டியதானே நம்ம சொல்றோம். இப்போ பண்ணுங்க சார். உங்களுக்கு யார் சார் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க? யாராவது கட்டி போட்டு வைக்கிறாங்களா? ஐயோ விஜய் அவர்கள் நீங்க வீட்டை விட்டு வெளியே போட்டு யாராவது சொல்றாங்களா? இல்ல நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்றோம். இல்ல ஆனா டைம் கொடுங்க. நான் சொல்றேன் டைம் கொடுக்கறது நான் சொன்ன முடியாது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு தாராளமாக டைம் கொடுக்கலாங்க. ஆனா நான் இன்னொன்று கேட்குறேன். சரி டைம் கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த 1 மாத காலத்தில் ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியாச்சா? ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து டிஜிபி போட்டாச்சு. நீங்கள் கேட்ட எல்லாமே நடந்தது. சிங்கப்பூர் அதிரடிப்படை நீங்கள் கேட்டீங்க போட்டாச்சு. இன்னுமே என்ன நடக்கணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா இது நீங்கள் எந்தெந்த மாற்றங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதை நீங்கள் செஞ்சுட்டீங்க. 1 மாதத்துக்குள்ளே செஞ்சுட்டீங்க. அதற்கு பிறகும் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ என்ன சிக்கல் நான் கேட்குறேன். நீங்கள் தானே சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம 6 மாதம் கழிச்சோம். 6 மாதம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 1 வருஷம் ஆகட்டுமே. 1 வருஷம் ஆனப்ப 1 வருஷம் ஆயிருக்கு, ஒரு 6 நாள் அப்படின்னு சொல்வது எப்படி ஏற்புடையதாகும்? நீங்கள் சொல்கிறல 1 வருஷம் 2 வருஷங்கிறது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு தாராளமாக பயன்படுத்திக்கங்க சார். காசு இல்லைங்க, மத்தியில் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது பிரச்சனையே இல்லை. அவங்க ரசிகர்களும் கேட்டுக்குவாங்க. ஆனால் பாலியல் குற்றம் நடந்துருச்சு, இந்த பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா இல்லைங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பேர் சாகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கத்தான் வேண்டும், கேட்கத்தான் செய்வார்கள். சரிங்க சார். நீங்கள் சொன்னீங்க, அதாவது இன்னுமே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கு, விஜய் அவர்கள் ஏன் மௌனமா இருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பயப்படுறாருங்க. 2 விஷயத்துக்கு விஜய் வந்து ரொம்ப பயப்படுறார். 1 ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவர்கள் கேள்வி கேட்டால் நமக்கு பதில் தெரியலன்னா பிரச்சனை இல்லை, கேள்வியே புரியல நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் அவர்கள்ட்ட இருக்கு. அவர் உண்மையிலே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து நான் இப்படி சொல்கிறேன், இப்போ மோடி அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. இல்ல அவர் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. கேள்வி கேட்க கூடாது, நான் ஒன் வே பேசுவேன். சில நேரங்கள் பேசியிருக்காரு. இப்ப கேள்விகளை யாரும் கேட்காம நான் பேசுவேன். மன் கி பாத் நான் பேசுவேன், ஏதோ ஒன்று பேசுவார், அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். ஆனா நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன்னு இருக்கேன். அட்லீஸ்ட் அதாவது பண்ணுங்க நான் சொல்றேன். சட்டமன்றம் கிட்டத்தட்ட அப்படிதானேங்க. சட்டமன்றத்தில் எழுந்து பேசும் பொழுது இப்போ நீங்கள் மேகதாதுக்கு தீர்மானம் கொண்டு வரணும். அப்போ நாளைக்கு நன்றி அறிவிப்பு தீர்மானம் ஆளுநர் வரைக்கும் பேச போறாரு. அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பேசுகிறார், ஒன் வே தானே அது பேசுறாரு. அதே மாதிரி மைக்கெல்லாம் பார்த்தீங்களா, முன்னாடியே சொல்லிருங்க. சிஎம் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்க மாட்டார் பாரு, யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குலாம் தெரியும் சிஎம் வந்து ஒன் வே கம்யூனிகேட் பண்ணுவார். சரி சார் பண்ணட்டும் சார் சொல்லி விட்டுருவாங்க. அதை பண்ணுங்க. அதில் இருக்க சிக்கல் என்ன? ஸோ அது ஒரு பயம் அவருக்கு. ரெண்டாவது பயம் என்பது இந்த கேள்விகள் சட்டமன்றத்தில் கேட்கப்படும் பொழுதும் அதற்கான சரியான தரவுகள் நம்மள்கிட்ட வேணும். இல்லை நமக்கு அனுபவம் வேணும். அனுபவம் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தரவுகளை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு என்ன தயக்கம்ங்கிறது தெரியும். இன்னொரு விஷயம் சார், இந்த விடயத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்கள் சரியான லேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவனிச்சு ஒரு விஷயத்த பயங்கரமா ஆராய்ச்சி செஞ்சு அவருடைய பிடிமானத்திற்கு அந்த விஷயம் வந்ததற்கு பின்புதான் அந்த பிடிமானத்தை பத்தி ஒரு விஷயம் வந்து வெளியில வாய் திறந்து பேசுவாரு அப்படின்றது. அவர் நார்மலா அவர் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா திரையுலகில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவர் கூட பழகினவங்க சொல்லுவாங்க பயங்கர லேர்னரு, ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்றதுல மிகப்பெரிய ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த ஆட்சி, அதாவது அரசியலுக்கு வந்ததற்கு பின்பும் அதே ஒரு தாட்ல தான் விஜய் அவர்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதே. இதை நீங்க இல்லைங்க, நீங்க சொல்றது சினிமாவில் அவர் நிறைய கற்றுட்டு இருக்கலாம். அதை நம்ம வெளிப்படையும் பார்த்தோம். அவர் காட்சிகள் பார்த்துருக்கோம், எவ்வளோ டான்ஸு ஃபைட்டு எல்லாமே பார்த்துருக்கோம். பர்ஃபார்மராக நல்லா பார்த்துருக்கோம். இங்கே எப்போ பார்ப்போம்னு நான் கேட்குறேன். இங்கே பார்த்தா தானே சொல்ல முடியும். நீங்கள் இந்த மாதிரி பில்டப் கதைகள் 1000 கதைகள் சொல்லலாங்க. எம்ஜிஆருக்கு 1000 கதை, கருணாநிதி கலைஞர்களுக்கு 1000 கதை, ஜெயலலிதா 1000 கதை, இந்த மாதிரி கதை நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நிறைய கதை எழுதலாம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவரே வந்து சப்பாத்தி சுட்டு அவரே எனக்கு கொடுத்தாரு, அவர் கையால் அவரே சாப்பிட்றாரு, அவர் காலில் அவரே நடந்து போகிறாரு, கதைகள்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எங்கே வந்து வெளிப்படுத்துவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சினிமாவில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னா கேள்வியே இல்லை, பிரச்சனையே இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றங்கள் சம்பவம் நடக்குது, ஆனால் அது குறித்து ஒரு ட்வீட் கூட, நான் சிஎம் தமிழ்நாடு பேஜ் வந்து ட்வீட் கூட போட மாட்டாரா? நான் என்ன யோசிப்பேன்னா, விஜய் அவர்களுக்கு உண்மையிலே தெரியுதா தெரியலையா? அவர் இன்னுமே பேப்பர் படிக்கிறாரா பேப்பர் படிக்கலையா? நியூஸ் பார்க்குறாரு நியூஸ் பார்க்கலன்னு நான் கேட்பேன். அதை நீங்கள் எங்கே வெளிப்படுத்த? இல்லை அது எல்லாமே திருச்சியில் கூட்டம் போட்ட மாதிரி அடுத்து மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் வரும்போது கூட்டம் போடுவார், அப்போ தான் பேசுவாருன்னா அது எப்படி சரியாகும்? நீங்கள் கட்சி தலைவராக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அரசாங்கத்துடைய பிரதிநிதி, நீங்கள் தான் வந்து எங்களுடைய தலைவர் இருக்கீங்க.
நான் போய் மோடி அவர்களை பார்த்துருந்தாலும் நான் பேச மாட்டேன், நான் இங்கே இருக்கிற இஷ்யூஸ்க்கும் பேச மாட்டேன் அப்படிங்கிறது என்ன விதமான பதில்? இன்னொன்று நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அதை செட்டிங் பண்ணி கூட்டி வராங்கன்னா, இந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாருன்ட்டு இவரே முடிவு பண்ணிடுறாரு. சபாநாயகரே, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ சிஎம் மாற்றிட்டாங்க போல இருக்கு. இப்போ உள்துறை ஒருவேளை அவர்கிட்ட சிஎம் இவர்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்படி தான் நமக்கு தோணுது. 2 பேர் இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அவங்க? ஒரு 2 பேர் சொல்ல 2 பேர் தான் பேசுவாங்க. ஒன்று, நீங்கள் வந்து தரவுகள் ரீதியாக கேட்டிங்கன்னா ராஜ்மோகன், அரசியல் ரீதியாக கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா. இவங்க 2 பேர் நடுவில் தான் போட்டி. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கும் ராஜ்மோகன் நடுவில் 2 பேர் நடுவில் தான் போட்டின்னு இப்படி தான் போயிட்டு இருக்கு. மற்றவர்களே பேசுனீங்க. அடுத்து நீங்கள் ஒரு புத்தக பயிற்சி வச்சுக்கோங்க. நீங்கள் எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டீங்க. இப்போ நடக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இருந்திருக்கணும். நீங்கள் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் என்ன வேலை பண்ணுவாங்க தெரியுமா? சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அமைச்சராக இல்லாமல் எம்எல்ஏக்கள் இருப்பவர்கள் அவங்க, சார் என்னுடைய தொகுதியில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, 717 கடை முடிக்கிங்க, இந்த கடை வந்து இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, அதை மூட முடியுமா அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு கேட்பார். அதுக்கு டாஸ்மாக் நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் வந்து, இல்லைங்க இந்த கடை வந்து நாங்கள் பரிசீலனை ஏதாவது பதில் சொல், இதுதான் வந்து நடக்கும், இதுதான் காலையில் கேள்வி நேரங்கிறது. தொகுதி சார்ந்து இப்போ நான் ஓட்டு போட்ட எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ தாவேக்க, நான் தான் எதிர்பார்ப்பேன். எம்எல்ஏ பேசுகிறாரா பேசலையா, இல்லை தூங்கிட்டு இருக்காரா நான் கேட்பேன். அதை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேள்வி நேரம் இன்னைக்கு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்படிங்க சரியாகும்? அப்போ எம்எல்ஏக்கள் எதற்கு, அமைச்சர்கள் எதற்கு? அப்போ எம்எல்ஏக்களுக்கு பேச தெரியாது, அமைச்சர்களுக்கு பேச தெரியாது. இவங்க பிறந்த குழந்தை இப்போ தான் தவழுது, இப்போ தான் நடக்க கற்றுக்கிட்டு இருக்கு, இப்போ தான் வாய் பேச கற்றுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு இதை சொல்லிட்டே இருப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம் இல்லையா? தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யார் ஏதாவது கேள்வி கேட்டால் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ராஜ்மோகன் பார்த்துக்குவாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், 105 பேர் வீட்டில் படுத்து தூங்குங்க, 2 பேரை மட்டும் அமுச்சு விடுங்க போதும். அதான் இவர்கள் பின்னாடி இவர்களை எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறது அப்படின்றது ஜெகதீஷ், அதாவது விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்கன்னு சொல்றாங்களே, இது உண்மைதான். பவர் சென்டர்ஸ் 2-3 பவர் சென்டர்ஸ் இருக்குங்க. ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜய் அவர்களுடைய கண்ட்ரோல். நீங்கள் வந்து அவருக்கு என்ன எழுதி கொடுக்கணுங்கிறதுக்கு ஆட்களை பிடிச்சி எழுதி கொடுக்கறது, அதுக்கான பதில் சொல்கிறது, அரசாங்கத்தில் யாரை நியமிப்பது, போலீஸ் முதற்கொண்டு யாரை நியமிப்பது அப்படிங்கிற பவர் சென்டர்லாம் ஜான் ஆரோக்கியசாமி. கட்சிக்குள்ள ஆட்களை கொண்டு வந்தால் நீங்கள் வந்து அவங்கள வந்து பார்க்கறது வந்து புஷி ஆனந்த் அவர்கள். என்ன சொன்னால், கட்சிக்குள்ளே ஏற்கனவே தாவேக்களை இருக்கிறவங்களுக்கே என்னென்ன போஸ்டிங் போடலாம், அவங்களுக்கு கேட்ட என்ன பரிந்துரைகளை செஞ்சு கொடுக்கலாம், யார்கிட்ட என்ன அமௌண்ட் வாங்கலாங்கிறது முதற்கொண்டு முடிவு பண்ணுறது புஷி ஆனந்த் அவர்கள். வெளியே இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரது ஆதவ அர்ஜுனா. அதிமுக வந்து வாரம் வந்து எத்தனை பேரை தூக்கிட்டு வரணுங்கிறது ஆதவ அர்ஜுனா அவருடைய வேலைகளாக இருக்கும். ஜெகதீஷ் வந்து இந்த டிஐபிஆர் போன்ற விஷயங்கள், மற்ற விஷயங்களை வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது யாரு அப்படிங்கிற 4 பவர் சென்டர் விஜய் அவர்களை சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்கு. 4 பவர் சென்டர் என்ன செய்யுதுன்னு விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாத நமக்கு தெரியாது. ஏன்னா சனிக்கிழமை ஆட்கள் கூட்டிகிட்டு வரப்படுகிறார்கள். ஆனால் யாருமே விஜய் பார்க்க முடியலை. நீங்கள் வந்து எங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒருத்தர் வர்றாரு, ஆனால் கட்சி தலைவர் பார்க்கறது இல்லை. இங்கே என்ன மரியாதை நீங்கள் பார்த்துட்டீங்க? இப்போ யாரை பார்க்க வந்தீங்களோ பார்க்க கூட விட மாட்டேங்க. பனையூரில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கே வந்து சண்டை போட்டு பிடிச்சி தள்ளி ஏதோ பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வர்ற மாதிரியான வேலைகள் நடக்குது. ஆனால் இவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, எங்கள் அங்கே மரியாதையே இல்லை, இப்போ அங்கே மரியாதையே இல்லைங்க, உனக்கு சுயமரியாதையே இல்லையா தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 4 பவர் சென்டர்ஸ் சுற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதை ஒவ்வொரு பவர் சென்டரும் ஒவ்வொரு வேலைகளை பார்க்குறாங்க. இன்னொன்று, விஜய் அவர்கள் அமைச்சர்கள், நீங்கள் வந்து எல்லா அதிகாரிகள்ட்டையும் அவருக்கு சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட 91-96 ஜெயலலிதா ஆட்சி மாதிரி தான். அமைச்சர்களுக்கு இங்கே பெரிய ரோல் இல்லை, அதிகாரிகள் நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டார். அதனால் அமைச்சர்கள் பேரளவுக்கு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு நேம் சேக்கிக்கு இருக்காங்க. காலைல வந்து செக்ரட்டரியில் அவங்களோட அலுவலகத்தில் போய் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுல நேராக புஷி ஆனந்தோட அலுவலகத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. நான் சொல்லுங்க, நான் என்ன பண்ணலாம் காலில் வந்து இப்படி பனையூர் கதைகள் அங்கே ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.